இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீல? பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பேச தெரியுதுல? எந்த நாட்டுக்கு அனுப்பு? அவ்வளவும் இஸ்லாமிய நாட்டு. அவன் கொடுக்குற காசை வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல? அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு வருவியா? இது ஒரு தர்மமா கர்மமா? என்னது இது? மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறார்? அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல? அங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே. அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு. என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையும் பல்லம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறினா வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போன அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின. திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு சிறுபான்மைன்னு வச்சு நசுக்கிற. உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாது, குதிச்சா செக்கில போட்டு ஆட்டுற. உன் மனநிலை என்ன? நீ அரசியல் பேசு, மனிதம் பேசு. சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுங்கிற, இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல, கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற, அங்க விடுற. சூரியனை போய் பாக்குறேன், 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு. இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க? சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன், அதை வேணா பார்த்துப்போ. என்ன தேவை ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறது. இதுல இருந்து தெரியுதா இல்லையா? அவங்க பூரா மனநோயாளிகள். கட்டக்கூடாது தம்பி. இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க கட்சி ஆச்சு, இவங்க கூட்டணி கட்சி தானே, இவங்க கூட்டணி கட்சி தானே. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா? மேகதாதுல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா? இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு? தமிழகத்துல தென் மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது, ஒண்டி கொண்டு நீ சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன்.